ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனோட ப்ரொசீஜர் வீடியோ. ப்ரொசீஜரை 3ஆக பிரிக்கிறோம், ப்ரீ, இன்ட்ரா, போஸ்ட் அப்படின்ட்டு. ப்ரீ ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை முதல்ல செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போவுமே ரெடி பண்ணுற மாதிரி ட்ரே ரெடி பண்ணணும். ட்ரே ரெடி பண்ணுறதுக்கு என்ன டவல் எப்படி மடிக்கணுன்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். டவல் இந்த மெத்தடில் மடிச்சுட்டு ட்ரேவை வந்து நம்ம முதல்ல க்ளீன் பண்ணணும். அப் டு டவுன்வர்ட் அப்படின்ற முறையில் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ட்ரே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம ஆர்டிக்கல் எடுத்து வைக்க வேண்டியது. அப்போ நம்ம ஐஎம் இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன வேணும்? எஸ், இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சோமா. அடுத்து மெடிசன்ஸ் எடுத்து பார்த்து எக்ஸ்பிரி டேட், அதனுடைய டோசேஜ், டாக்டர் சொன்ன அந்த மெடிசனா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் எடுத்து வைக்கணும். அடுத்து என்ன பார்த்தோன்னா பவுலில் காட்டன் பால்ஸ் எடுத்து வச்சுக்கணும், காஸ் பீஸ், அப்புறம் வந்து ஸ்டெர்லியம், அப்புறம் க்ளீன் க்ளவுஸ். இந்த டைமில் நம்ம ஸ்டெரைல் க்ளவுஸ் யூஸ் பண்ணல, நல்லா க்ளீன் க்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் க்ளீன் க்ளவுஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒரு செட்டு. அடுத்து வந்து கிட்னி ட்ரே எடுத்து வச்சிடும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான பொருள்ஸ். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிறகு என்ன பண்ணணும்? ஹேண்ட் வாஷ் பண்ண போகணும். ஹேண்ட் வாஷிங் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். எந்த ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இதனுடைய பர்பஸ் என்னென்னா, ஹேண்ட் வாஷிங் என்னென்ன ஸ்டெப்பில் பண்ணுறோம், எந்தெந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது அப்படின்றத ப்ராப்பராக நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம க்ளீன் க்ளவுஸ் எடுத்து போடுறோம். அப்போது நம்ம ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த க்ளீன் க்ளவுஸை எடுத்து நம்ம வியர் பண்ணுறோம். க்ளீன் க்ளவுஸை வியர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு பேசிக் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அதனால் டெல்டாய்டு இன்ஜெக்ஷன் சைட் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அக்ராமியன் ப்ராசஸ் சொல்லுவோம்ல, அக்ராமியன் ப்ராசஸ் இந்த கையில் வந்து இதுதான் இன்ஜெக்ஷன் சைட், இது எனக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த அக்ராமியன் ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே 2 ஃபிங்கர்ஸை வச்சு இந்த அக்ராமியன் ப்ராசஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து மார்க்கரில் வந்து ஒரு அழகாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து டெல்டாய்டு மசில்ஸ். ஓகே, இந்த டெல்டாய்டு மசில்ஸில் அக்ராமியன் ப்ராசஸில் எடுத்துகிட்டு அதில் டெல்டாய்டு மசிலை கண்டுபிடிச்சி அதில் இன்ஜெக்ஷன் சைட் எது அப்படின்னு பார்த்தா இதான் இன்ஜெக்ஷன் சைட். தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். இது இன்ஜெக்ஷன் சைட். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான மெத்தடில் வந்து இன்சர்ட் ஆகும், ப்ளஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. All of you get my point? Okay, we will next go on to dorsogluteal injection site. இந்த டார்சோக்ளூட்டியல் இன்ஜெக்ஷன் சைட் அப்படின்றத வந்து எந்த சைடில் பார்க்குறோம் அப்படின்றத வந்து முதல்ல வந்து பட்டக்ஸை வந்து 4ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து 4ஆக பிரிச்சிட்ட பிறகு அப்பர் சைடில் வந்து நம்ம பார்த்துறோம். உங்களுக்கு அழகாக இன்ஜெக்ஷன் சைடு காட்டுறேன். அடுத்தது வந்து வென்ட்ரோகுலூட்டியல் இன்ஜெக்ஷன் சைடு. வென்ட்ரோகுலூட்டியல் இன்ஜெக்ஷன் சைடை வந்து ஆன்டீரியர், சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், அப்புறம் இலியாக் க்ரஸ்ட், இதை மெயின்டைன் பண்ணி தான் வந்து இந்த பிளேஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். கரெக்டான பிளேஸில் ஹேண்ட் வச்சுட்டு இந்த பிளேஸில் தான் வந்து இன்ஜெக்ஷன் இன்சர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பிக்கு நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். எஸ், இந்த சைடில் தான் வந்து இன்ஜெக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது, can you get my point? Yes, then we will move on to vastus lateralis. Vastus lateralis அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மசில்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய தையில் இருக்குது. இந்த தையில் இருக்கிற இன்ஜெக்ஷன், அதாவது தையில் இருக்கிற மசில்ஸில் எப்படி நம்ம வந்து இன்ஜெக்ஷன் நம்ம போட போகிறோம் அப்படின்றத வந்து இந்த மெத்தடில் தான் அனலைசிஸ் பண்ணுறோம். அப்போது 2 பையை நல்லா வச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த வேஸ்டஸ் லேட்ராலிஸ், அதாவது மசில்ஸ் வந்து எந்த இடத்துல சரியாக கரெக்டாக இருக்கும் அப்ராப்ரேட்டாக சென்டர் பார்ட் ஆஃப் த ஃபீமர் போன், அதாவது தையில் வந்து சென்டர் பார்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபீமர் போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அந்த பார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற வேஸ்டஸ் லேட்ராலிஸ் அப்படின்ற இன்ஜெக்ஷன் சைடில் தான் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் வந்து வேஸ்டஸ் லேட்ராலிஸ். ஆல் ஆஃப் யூ கெட் மை பாயிண்ட். அண்ட் we will move on to injection ப்ரொசீஜர்ஸ். இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் 90 டிகிரி. அதாவது எப்படி ப்ரொசீஜர் பண்ண போகிறோன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆல்கஹால் ஸ்வாப் இல்லை ஸ்டெர்லியம் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணணும், ஸ்டெரிலாக க்ளீன் பண்ணணும். அப்புறம் இங்கே எப்பவுமே சொன்ன மாதிரி 90 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்ம இன்ஜெக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு 90 டிகிரி ஆங்கிளில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஆஸ்பிரேட் பண்ணணும். ஆஸ்பிரேட் பண்ணும்போது பபிள்ஸ் வரும். எப்படி இங்கே ஆஸ்பிரேட் பண்ணுற பாருங்கள், பபிள்ஸ் இருந்தால் இதை மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து கரெக்டான சைட்டில் இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து இன்ஜெக்ஷனை இன்சர்ட் பண்ணுறோம். ரொம்ப ஸ்லோவாக பேஷண்ட்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இன்ஜெக்ஷன் பண்ணால் அவங்களுடைய கவனம் வந்து சேர்த்துறோம். அது மூலமாக நம்ம இன்ஜெக்ஷன் பெயின் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ பேசலாம். அடுத்து சப்குடேனியஸ் இன்ஜெக்ஷன். சைடில் உங்களுக்கு பிக் கொடுத்துருக்கேன் நான்.
இது மூலமாக 45 டிகிரி ஆங்கிளை வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்றது ஏற்கனவே படித்த மாதிரி சப்குடேனியஸ் இன்ஜெக்ஷன் 45 டிகிரி 45 டிகிரியில் வந்து கரெக்டாக தெரியுதா 45 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் பொறுமையாக ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்குறோம். ஆஸ்பிரேட் பண்ணும்போது இது பார்த்திங்களா இதை மாதிரி பபுள்ஸ் வரும். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சுன்னா அது கரெக்டான ப்ளேஸில் இருக்குது இன்சர்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். பொறுமையாக இன்ஜெக்ஷன் இன்சர்ட் பண்ணோம். பேஷண்ட்டுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தரணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டு காட்டன் வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணுறோம் பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் we will move on to intradermal injection. இது வரைக்கும் நம்ம போட்ட இன்ஜெக்ஷன்லாம் வந்து ஓகே. இது வந்து intradermal injection. அந்த சைட்டை வந்து அப்புறம் க்ளீன் பண்ணோம். இது எதுக்கு அதிகமாக போடுவாங்கன்னு பார்த்தா டெஸ்ட் டோஸ், அதாவது 0.5 ml அந்த லெவலுக்கு தான் போடுவாங்க. டெஸ்ட் டோஸ் மட்டும் தான் போடுவாங்க ஆன்டிபயோட்டிக்லாம் பார்க்கும்போது. அதாவது இது வந்து 10லேருந்து 15 டிகிரி ஆங்கிளில் மட்டும் தான் இதை இன்செர்ட் பண்ணணும். அது மேலே இருக்கிற ஸ்கின்னில் வந்து டெர்மிக் லேயரில் வந்து போட போகிறோம். அதனால் அப்புறம் ஆஸ்பிரேட் இதுக்கு வந்து பண்ணவே கூடாது. எப்படி பின்னாடி ஆஸ்பிரேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதை பண்ணக்கூடாது. பொறுமையாக அழகாக இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணணும் கொஞ்சம் வீங்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டு பிளட் வேணும் லைட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு டைம் என்ன டைம் அப்படின்றது உங்களுக்கு கையில் சைடில் பிக் கொடுத்துருக்கு பாருங்கள். டைம் அந்த என்ன டைமோ அந்த டைமை வந்து கரெக்டாக நோட் பண்ணி விட்டணும். சைடில் டேஞ்சர்னால் என்னென்னு பார்த்தா வந்து ஐஎம் இன்ஜெக்ஷன் இப்போ இன்செர்ட் பண்ணும்போது ஆஸ்பிரேட் ஏர் பபிள் வந்துச்சுன்னா அது நார்மல் நம்ம சொன்னோம். இந்த இடத்துல வந்து பிளட்டில் வருது பபிள்ஸ் வராமல் பிளட் வருதுன்னா அது வந்து நர்வ்ஸில் இருக்குது என்ன வெயின்ஸில் இருக்குது அப்படின்றத வந்து அப்போ அந்த சைட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணுறோம். மெடிசனை இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும்னா டிஸ்கார்ட் த ப்ராப்பர் பயோமெடிக்கல் வேஸ்ட், ரிமூவ் க்ளவுஸ், ஹேண்ட் வாஷிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் இஸ் மெயின் ப்ரொசீஜர். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.